வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு 7ஆம் நாள் எங்களோட பயணத்தில் கடைசி நாள். நாங்கள் இப்போ 1000 ஐலண்டுக்கு போகிறோம். 1000 ஐலண்ட் க்ரூஸில் போயிட்டு நாங்கள் அப்படியே டொரண்டோவுக்கு போக போகிறோம். உண்மையில் இந்த டூர் எங்களுக்கு ஒரு வேர்த்தான டூர். என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து $500 தான் இந்த ஹோட்டலுக்கும் பஸ்ஸுக்கும் பே பண்ணாங்க. 6 நாள் ஹோட்டலில் தாங்கினேன். எல்லாம் நல்ல ஹோட்டல், செரட்டன் ஹோட்டல், டெல்டா ஹோட்டல், ஹில்டன் ஹோட்டல், இப்படி நல்ல ஹோட்டல்கள். எல்லா ஹோட்டலும், மற்ற ஹோட்டல்களும் நல்ல சூப்பரான ஹோட்டல்கள். அதனுடைய இது ஒரு வேர்த்தான இது. அதே நேரத்தில் நீங்கள் 5 ரைட்ஸில் 4 ரைட்ஸுக்கு கட்டாயம் போகணும். அதில் ஒரு ரைட்ஸ் அவாய்ட் பண்ணால் அந்த காசு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி 9 சாப்பாட்டில் நீங்கள் விரும்பினா அங்கே அவையோட சாப்பிடலாம். அதுக்கு உரிய காசுகள். அப்படி விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணால் உங்களோட ஓனாக சாப்பிடலாம். ஏன்னா ஒவ்வொரு ஹோட்டல்களுக்கு பக்கத்துலேயும், இந்த ஒவ்வொரு சாப்பாட்டு இடங்களுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மெக்டானல்ட்ஸ் இருக்குது, டிமோட்டன் இருக்குது, சப்வே இருக்குது, பீட்சாக்கள் இருக்குது. அப்படி நீங்கள் எதுவும் பண்ணி சாப்பிடலாம். அதனுடைய இந்த டூர் ஒரு வேர்த்தானது. மேலதிக விவரங்களை நீங்கள் அவையோட கான்டாக்ட் பண்ணி அறிஞ்சு கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அந்த சிட்டி க்ரூஸ் மூலம் இந்த 1000 ஐலண்டை சுற்றி பார்த்து கொண்டு வர போகிறோம். இங்கே 1864க்கும் மேற்பட்ட ஐலண்டுகள் இருக்கண்டு கூறப்பட்டது. இப்போ உண்மையிலே இத்தனை ஐலண்டு இருக்கண்டு தெரியாது. ஒரு சில ஐலண்டுகள் அழிந்து விட்டன. இருந்தாலும் இதில் ஒரு கேஸ்டல் ஒன்று இருக்கிறது. இது வந்து அமெரிக்க ஒரு பணக்காரர். அவருக்கு 3 பெரிய ஹோட்டல்கள் அந்த நேரத்திலேயே இருந்ததாம். அவர் ஒரு பணக்காரர். 1901ஆம் ஆண்டு அந்த அதில் உள்ள ஒரு ஐலண்டை வேண்டி பெரிய கேஸ்டல் அவற்றை மனைவிக்காக அதில் கட்டினவர். 1901ஆம் ஆண்டு அந்த இதில் இரவு பகலாக 3 கப்பல்களில் ஆக்களை கொண்டே அந்த கேசலில் கட்டி கொண்டிருக்கிற நேரம் 1904ஆம் ஆண்டு அவற்றை மனைவி இறந்ததன் காரணமாக அவர் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டார். அப்போ அவர் அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் 1910ஆம் ஆண்டு அவரும் இறந்து விட்டார். அந்த மனைவி இறந்தது அதை நினைத்து வருத்தமாகி இறந்து விட்டார். அவர் சொன்னது பிள்ளைகளிடம், நீங்கள் இந்த கேசலை விற்க வேண்டாம், அது நாங்கள் இறந்தாலும் நாங்கள் அந்த வீட்டிலே இருப்போம், நானும் தன் மனைவியும். அதனுடையால் நீங்கள் அந்த இதை விற்க வேண்டாம்னு சொல்லி அதன்படியே பிள்ளைகள் 2 ஜெனரேஷன் தாண்டியும் அந்த வீட்டை விற்கவில்லையா. அதனால் ஆனால் அவையால் அதை மெயின்டைன் பண்ணிடலாம். அதனுடைய செலவுகள் எக்கச்சக்கம், அதனுடைய டேக்ஸுகள், அதுக்கு கீழால் போகிற தண்ணி பைப்புகள், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவுகள் எக்கச்சக்கமாக இருந்ததால் அதை அரசாங்கத்திடமே கொடுத்து விட்டார்களாம். அது இப்பொழுது அமெரிக்க அரசாங்கத்தினால்தான் அது பார்க்கப்பட்டு வருகின்றது. அங்கே இப்போ வெளிநாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகள், இப்போ அமெரிக்கா விசா உள்ளாக்கள் அதில் போய் வாங்கி உள்ளுக்க போய் பார்வையிடலாம். அல்லது நாங்கள் அதை சும்மா வெளியில் போய் பார்க்கலாம்.
இந்த குரூஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இருக்குது. முதலாவது அடுக்கில் கதிரைகள் எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் இருந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நடுவில் சின்ன ஒரு கேவியா மாதிரி, அதாவது ஸ்நாக்குகள், காஃபி, டீ அதுகள் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்குது. அதுலேயும் இடையில் கதிரைகளை போட்டு நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு, 3 அடுக்கு. இதில் ஞாபக பேர் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் போகக்கூடியதாக இருக்கும். தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2வது அடுக்கு, அதே மாதிரி இன்னொரு அடுக்கு, 1வது அடுக்கு மட்டும் இருக்குது. மேலே 3வது அடுக்கு. இதில் பார்த்தீங்க, இது இப்போ நாங்கள் போகிற மாதிரி இன்னொரு சிட்டி க்ரூஸ், இது 3 அடுக்கு இருக்குது. இதில் தான் ஒவ்வொரு மணத்தியாலத்துக்கு அல்லது 3 மணத்தியாலத்துக்கு நீங்கள் க்ரூஸை அரேஞ்ச் பண்ணி போய் கொண்டிருக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஓகே, ஆனால் வெயில் க்ரூஸில் போய் கொண்டு கேட்க அந்த காற்றுக்கும் அதில் நிற்க ஒரு நல்ல ஒரு சுகமான இதாக இருந்தது. உண்மையில் இந்த நேரங்கள், அதாவது இந்த மேலே பார்த்திங்கன்னா முகில் கூட்டங்கள், அப்போ அந்த வெயில் நேரடியாக எங்களுக்கு அடிக்கையில், ஆனாலும் வைக்கின்றபடியால் அந்த அதில் போய் கொண்டு கேட்க அந்த காற்றோட ஒரு இதமான சுகமான ஒரு இந்த சுற்றுலாவாக இது இருந்தது. போன வருடம் நானும் சாய்ந்தும் ஒட்டாவா போய் மொன்றியால் போய்க்குள்ள கூறியிருந்தால் நாங்கள் கனடாண்ட மற்ற பகுதிகளையும் உங்களுக்கு கொண்டே காட்டுவோம். அந்த வகையில் ஈஸ்ட் கோஸ்ட், கனடாண்ட ஈஸ்ட் பகுதி நான் இந்த சுற்றுலாவில் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். அது முதலாவதாக ஒட்டவா, மொன்றியால், கியூபேக்கு போய் நாங்கள் அப்படியே நியூ பிரான்ஸ்விக்கு போய் அங்கேருந்து நோவஸ்கோஷியா, கலிஃபேக்ஸ் நோவஸ்கோஷியாவுக்கு போய் அங்கேருந்து பிஐ பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டுக்கு போய் திரும்ப நாங்கள் நியூ பிரான்ஸ்விக்கு வந்து அங்கேருந்து கியூபேக் சிட்டிக்கு போய் அங்கேருந்து 1000 ஐலாண்ட் வந்து அப்படியே டொரண்டோக்கு நாங்கள் 7 நாள் மிகவும் நல்ல ஒரு சுற்றுலாவாக இது அமைந்தது. தொடர்ந்து சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் கனடாவின் மற்ற பகுதிகளையும் உங்களுக்கு காண்பிப்போம் என்று இத்தருணம் கூறிக்கொள்கின்றோம். இதுதான் நான் சொன்ன அந்த கேசில், அமெரிக்காவில் உள்ள பெரிய பணக்காரர் தனது மனைவிக்காக கட்டிய அந்த கேசில். பாருங்க அவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று.
1901 இந்த ஐலண்டை 1 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வேண்டினவர் 125 வருடங்களுக்கு முன்பு. இன்று அதன் பெறுமதி எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். இது ஐலண்ட் தனியே தான் 1 மில்லியனுக்கு வேண்டினவர். இப்பொழுது இந்த கேஸ்டில் எல்லாம் சேர்த்து எத்தனையோ மில்லியன்ஸ் டாலர் முடியும். அது அவற்றை குடும்பத்துக்காக அவர் அந்த அரசாங்கத்திடம் இது கொடுக்கப்பட்டு அவர்கள்லாம் இதை பார்த்து வருகின்றார்கள்.
லீக் வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஓடிக்கொண்டது. இதில் 55 விதமான ஐலண்டுகள் அமெரிக்காவுக்கும் 45 விதமான ஐலண்டுகள் கனடாவுக்கும் சொந்தமானது. இந்த இடையில தான் கனடாவும் அமெரிக்காவும் தண்ணீர். ஆனால் அதுக்கு என்னுடைய தெளிவான இல்லை என்றில்லை, தண்ணி தான் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம். இப்போ எங்களோட இந்த சுற்றுலா 1000 ஐலண்ட் இந்த சுற்றுலா முடிவடைய போகிறது நாங்கள் வந்துட்டோம். இப்போ வழியில் இறங்கி இனி அடுத்ததாக அந்த ஒரு பிக் ஆப்பிள்ண்டு நீங்கள் 401 போய் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம். இதில் ஃபேக்ட்ரி மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஆப்பிள் பாய்கள், ஆப்பிள் டேர்ன் ஓவர்கள், ஆப்பிள் கேக்குகள், அப்படி பல சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபேக்ட்ரி இங்கே தேவையான சாமான் ஆப்பிளில் செய்யப்பட்ட ஜாமுகள், வினிகர், கேக்குகள், பிஸ்கெட்டுகள், பன்னுகள், இப்படி பல ஆப்பிள் சம்பந்தமான பல பொருட்கள் இங்கே இருக்கின்றது. இங்கே பல பேர் வந்து இங்கே வேண்டுவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ சுற்றுலா பயணிகள் மற்றது உள்ளூர் பயணிகள் கூட அங்கே வந்து இந்த பொருட்களை வேண்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே நான் இந்த ப்ரமோஷனுக்காகவும் இந்த தாய்ப்பான் இந்த பஸ்ஸை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நான் பல இடங்களில் விசாரித்த போது இங்கே தான் குறைவான விலையிலே பயணம் செய்யக்கூடியமாக இருந்தது. அதனால் தான் உங்களிலும் சிலர் இது பார்த்துவிட்டு விருப்பப்படுவீர்கள். நான் பல இடத்தை விசாரித்த போது இங்கே தான் குறைவாக இருந்ததால் தான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா பிளாக்.